ஒரு குரு சீடனை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாருங்க. அங்கேருந்து ஒரு சின்ன செடி அதை பிடுங்க சொல்கிறாரு. அவன் ஈஸியாக பிடுங்கிடுறான். கொஞ்சம் தூரம் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே அதே வகையில் இருக்கிற ஒரு செடி கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை பிடுங்கன்னு சொல்கிறாரு. இவன் கொஞ்சம் சிரமப்பட்டு இப்படின்னு இழுத்தான், வேரோட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க 2 பேரும். அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அதே வகையான செடி இருக்குது. அது வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த சீடனுடைய உயரத்துக்கு இருக்குது. அதை பிடுங்குனாரு. இவன் கொஞ்சம் தன்னுடைய பலமெல்லாம் பயன்படுத்தி இழுத்து இழுத்து பார்த்தான். வரல. சுற்றி இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்து அந்த வேர் பகுதியெல்லாம் தோண்டுன்னு தோண்டி அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டு கல் எடுத்து கொட்டு கொட்டுன்னு கொட்டி நல்லா பிடிச்சி ஆட்டினான். அப்புறம் இழுத்தான், வேரோட வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவர் குரு புன்னகைச்சிட்டே வா போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகிறாங்க. போனோடனே அங்கே அதே வகையான இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் நிற்கிது. அந்த மரத்தை பார்த்து இப்போ இதை பிடுங்க பார்க்கலான்னு சொல்கிறாரு. இந்த சீடன் வந்து முதல்ல முயற்சி பண்ணி அந்த செடியை பிடுங்கும்போது ரொம்ப சிரமப்பட்டதுனால பார்த்துட்டு இதை நம்மளால் பிடுங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, மன்னிச்சிருங்க குருவே, இதை என்னால் பிடுங்க முடியாதுன்னு சொல்லிடுறான். குரு சிரிச்சிட்டே சொன்னார், இப்போ நீ பண்ண இந்த வேலையெல்லாம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பழக்கம் தொத்திக்கிச்சுன்னா அதிலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டங்கிறத தான் இப்போ நீ செஞ்சு காட்டியிருக்கிறேன்னு குரு சொன்னார். உண்மைதாங்க. ஒரு பழக்கம் சின்னதா இருக்கும்போதே, அதை ஈஸியா நம்மனால நிறுத்திட முடியும். இல்ல ரிமூவ் பண்ண முடியும். அதே வந்து கொஞ்சம் பெருசாயிடுச்சுனா கொஞ்சம் கஷ்டப்படணும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுனா, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அத நிறுத்த முடியும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுனா, அத நம்மனால நிறுத்தவே முடியாது. அவ்வளவு ஏன் அந்த பழக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிற சிந்தனையே கூட நமக்கு வராது. எப்படி அந்த சீடன் கடைசியா ஒரு பெரிய மரத்த பார்த்தோனே, "இது மன்னிச்சிடுங்க குருவே, என்னால புடுங்க முடியாதுன்னு" சொன்னானோ, அது மாதிரி அந்த பழக்கத்த நம்மனால விட முடியாதுன்னு நம்மளே முடிவு பண்ணி, அதில மேலும் மேலும் விழுந்து அழிஞ்சே போயிருவோம். "தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்" அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உஷாரா இருங்க. தீயவைகளை தொட்டு விடாதீர்கள். பிறகு அது உங்களை விட்டுவிடாது என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்புடன் ஆர். ஜெகநாதன், சிறுமுகை. வணக்கம்.